மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ராசிபலன் என்பதே பொதுவானது என்பதை அடிக்கடி நான் சொல்லுவேன். கோட்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு தான் கோட்சார ரீதியாக பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். அதனை அடுத்து ஜென்ம ராகு போன்றவர்கள் வரும்பொழுது, கொஞ்சம் ராசியில் வரும்பொழுது, ராசி இருள் தன்மை பாபத்துவம் என்பதை அடையும் பொழுது ஒரு நிலைமையில கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகளை செய்வாங்க. அது ஒன்றை தவிர மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அவ்வப்போது மாறக்கூடிய அந்த மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், 1.5 மாதத்துக்குள்ள மாறக்கூடிய செவ்வாய், இதனுடைய அமைப்புகள் அவ்வப்போது சில பல போக்குகளை மாற்றும். வருடாந்திர கிரகங்களை வச்சு தான் அந்த வருட பலன்கள் போன்றவைகள் சொல்லப்படுகின்றன. வருடாந்திர கிரகங்கள்ன்றது குரு மற்றும் ராகு கேது, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள மாறக்கூடியவர்கள். அப்புறம் 2 வருஷத்தில் நிலையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆகவே இந்த இடத்துல இந்த 2025 விஸ்வாசுவ என்னமோ ஒரு தமிழ் புத்தாண்டு இது. இந்த தமிழ் புத்தாண்டில் மிக முக்கியமாக வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு மாதத்திற்குள்ளேயே மே மாதம் 14ஆம் தேதி குரு மாற்றம் நடக்கிறது. ஏற்கனவே இப்போ தான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய 15 நாட்களுக்கு முன்பு உங்களுடைய சனிப்பெயர்ச்சி நடந்திருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதற்கடுத்து 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆக ஒரு முக்கியமான 2 நிகழ்வுகள் இப்போது தமிழ் புத்தாண்டில் நடப்பதால் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு புத்தாண்டு தான். 3 பெயர்ச்சியும் ஒட்டுமொத்தமாக கணிச்சு தான் இந்த பலன்கள் என்ன நடக்கும்னு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை போல ராசி பலன்கள், பொதுவான ராசி பலன்கள், ராசியை பற்றி சொல்லப்படக்கூடியது உண்மையிலேயே ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு 20%, 30%, மேக்சிமம் 30% அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய கோச்சார அமைப்புகளை விட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் என்னதான் இருந்தாலும் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கோச்சாரத்தில் நடக்காது. 6-8 தசாபுக்தி அமைப்புகள் கடுமையாக இருக்குமே. ஆனால் உங்களுக்கு கோச்சாரத்தையும் மீறி, நல்ல கோச்சாரத்தையும் மீறி தசாபுக்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு கடுமையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே கொஞ்சம் இந்த எல்லாவற்றையும் எடுத்து பார்த்து கொண்டு தான் சில நேரங்களில் சொல்லணும். சரி, இப்போது துலாம் ராசிக்காரர்களே, ஏற்கனவே போன சனிப்பெயர்ச்சியிலையும் சொன்னேன், ஜனவரி மாதம் நடந்த புத்தாண்டு பலன்களையும் சொன்னேன். இந்த வருஷத்தில், அதாவது இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் 2025, 26 ஆகிய 2 வருடங்களும் ஒரு அளவிற்கு நல்ல முன்னேற்றம் உள்ள 90-95 மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். ஐயா, புத்தாண்டிலே சொன்னீங்க 3 மாதம் ஆகிப்போச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக படிப்படியாக சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். கெடுதல்கள் உடனடியாக நடக்கும், நல்லவைகள் மெதுவாகத்தான் நடக்கும் என்பதற்கிணங்க படிப்படியான நல்ல மாற்றங்கள் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா நிலைமைகளையும் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. ஆகவே துலா ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் ஆரம்பித்த அடுத்த 1 மாதத்திலேயே மே மாதம் 14ஆம் தேதியில் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். எப்போதெல்லாம் குரு ராசியை பார்க்குறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் உண்டு. தப்பு பண்ணால் கூட சமாளிச்சுக்கிற தன்மை, தப்பு பண்ணால் கூட வெளியே வந்துடக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போது குருவின் இயல்பான, குருவின் அமைப்பால், குருவின் மாற்றத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ராசியை பார்க்க போகிறார். அது பெரிய அளவில் அது ஒரு பெரிய முன்னேற்றம். அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. அதை போலவே 5ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது ஒரு கிடைக்க முடியாத ஒன்று. ஆக இதுவரைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, கல்யாணம் ஆகலை, புத்திரபாக்கியம் இல்லை, தொழில் செட் ஆகலை, வேலை நிரந்தரம் இல்லை, இந்த வேலை தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்கல, இதைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்கல, இவரைத்தான் காதலிக்கணும்னு நினைக்கிறேன், இவரை தான் கணவனாக வரணும், இவர் தான் மனைவியாக வரணும், வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, வெளியே என்னுடைய திறமைகள் தெரியல, இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, கலைத்திறமை எனக்கு நன்றாக இருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கல, யூடியூப்பில் ஜெயிக்கணும், அதில் ஜெயிக்கணும், இதில் ஜெயிக்கணும் என்கின்ற மாதிரியாக எதில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை கொண்டிருக்கிறீர்களோ துலாம் ராசிக்காரர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் வயதிற்கேற்றார் போல சொல்கிறேன், உங்களுடைய வயதுக்கேற்றார் போல நல்லவைகள், மன அமைதி, சாந்தி கிடைக்கக்கூடிய அருமையான வருஷம் இந்த வருஷம். ஐயா, இவ்வளவும் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க, நான் வீட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு பெட்ஷீட்டு போட்டு படுத்திக்கிட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி அமைப்புகள் நல்லாலேன்னு அர்த்தம்.
ஒரு மனிதனுக்கு ஒரு ராசிக்கு எப்போதோ ஒரு முறை தான் வருடாந்திர கிரகங்கள் அத்தனையும் சாதகமான அமைப்பில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி 6ல் இருக்கிறார், குரு 9ல் இருக்கிறார். இந்த வருடம் முழுமைக்கும் சனியும் அதுவும் கேது 11ல் இருக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் அப்படியே அச்சடித்தார் போல நல்ல கோச்சார நிலைமைகள் இருப்பதால் சாதிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆகவே தைரியமாக எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு இனிய தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு உங்கள் லக்ன ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அவர் நல்லா இருக்க மாட்டார். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ன்றது பாருங்கள், ஏப்ரல் மாதம் முழுக்க, மே மாதம் முழுக்க, ஜூன் மாதம் முழுக்கன்னா கிட்டத்தட்ட வருடத்தின் ஆரம்பத்தில் 2 மாதம் வரைக்கும் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அவர் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இன்னும் ஒரு மாதத்தில், வருஷப்பிறப்பு நடந்து ஒரு மாதத்தில் மே மாதம் 14ஆம் தேதி அப்படியே எங்கே போகிறார், இங்கே போயிடுறார், 8ஆம் இடத்திற்கு மாறி விடுகிறார். 8ல் உள்ளவர் சற்று நன்மைகளை குறைத்துக்க தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு நல்ல வேலையாக 4ல் 5ல் இப்போது இருக்கக்கூடிய இந்த ராகு டக்குன்னு 3ஆம் இடத்திற்கு வந்து அங்கே 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்து பெரிய 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்கள் பெருசாக இல்லைங்க. அதுலேயும் குரு வந்து பார்வையை விளக்குவது என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் சுபத்துவம், 8ஆம் இடம் சுபத்துவம். அப்போ 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமானாலே வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த மாதத்திலேயே, ஆகவே ஏப்ரல் மே மாதத்திலேயே உங்களை நகர்த்தி போகக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆகவே நடக்கின்ற மாறுதல்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் அப்படியே சிம்மத்திற்கு மாறி விடுகிறார். சிம்மத்திற்கு மாறி அவருடைய இயக்கம் எல்லாம், ராசிநாதனுடைய இயக்கம் எல்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்பாக இருக்குது. ஆக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 மாதங்கள் கொஞ்சம் டல்லான மனநிலைமையில் கண்டிப்பாக இருப்பீங்க. அதற்கு பிறகு அப்படியே பந்தய குதிரை போல விருச்சிக ராசிக்காரர்கள் ஓடக்கூடிய அமைப்புகள் தாராளமாக இருக்கின்றன. சிலருக்கு அபரிமிதமான செலவுகள் வரும். வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், வீட்டிற்கான பொருள்கள் வாங்க முடியும், கணவன் மனைவிக்கு உரித்தான சில பொருட்களை வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் கடன்கள் கண்டிப்பாக வரும். 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் பற்றாக்குறை ஏற்பட்டு கடன்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. வீட்டில் யாருக்காவது மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் போன்ற அமைப்புகள், சில விஷயத்தில் செலவு பண்ணித்தான் ஆகணும், கடன் பட்டு தான் ஆகணும்னு இருக்கு இல்லையா. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், கடன் வாங்கித்தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நிலைமையில கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன், 10 ரூபா பட்ஜெட் போட்டேன், 20,000 வந்து நிற்குது. இந்த மாதிரியான கடன், அதாவது சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்தின் அமைப்பினால இருக்கிறது. ஏன்னா வந்து 4ஆம் இடத்துல வந்து அவர் ராகு வந்து உட்காந்துடுறாரு. 4ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்தாலே வீடு வாகனம் அம்மா சார்ந்த விஷயங்களை ஏதாவது கடனை உடனே கொடுப்பாரு. அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் முதல் 2 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக வராது. ஜூன் மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு ராசிநாதன் வலுவான தன்மையில் இருக்கின்றதுனால பெரிய சோதனைகளை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த புது வருடம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லுவேன். கொடுத்து வச்சவங்க ஒரே மாசத்துல குரு மாதிரி ராசியை பார்க்க போறார். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலான ஆட்கள் நல்லாவே இல்லை. என்ன நல்லா இல்லை? கடனோ நோயோ வேலை சார்ந்த விஷயங்கள்ல மன அழுத்தமோ ஏதாவது ஒன்று எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது கோச்சார அமைப்பில் 6ஆம் இடம் ஏதாவது ஒரு பாகத்தில் பங்கமாக இருக்கின்ற அமைப்புகளில் எதிரிகளோ கடன் தொல்லைகளோ நோய் தொல்லைகளோ இருக்கக்கூடிய அமைப்பு கடந்த ஒரு 10 மாதமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு மாதத்தில் குரு பயிற்சி நடக்கும்போது அப்படியே டக்குன்னு மாறிடும். எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புலாம் டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே, அர்த்தாஷ்டம சனிலாம் பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தான் இப்போது அர்த்தாஷ்டம சனியாக அவர் சனி இருக்கிறார்.
ஆகவே அவர் குருவின் வீட்டில் பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பெரிய மாற்றமாக ராகுகேது பயிற்சிகள் நடக்குது. 3, 9ஆம் இடங்கள்ல ராகுகேதுக்கள் வந்து விடுகிறார்கள். 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், சகாயங்கள் கிடைக்கும், உதவிகளை சொல்றேன். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் தேடி போய் நீங்க தனுசு ராசிக்காரர்கள் உதவி கேட்டு மறுக்கப்பட்டீர்களோ அவங்கெல்லாம் தேடி வந்து உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. நினைத்தது நடக்கும், நல் வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்க. ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுங்க, ஆனால் அந்த சான்ஸை என்னால் இது பண்ணிக்க முடியல, விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நல்ல சான்ஸ்ன்றது தெரியாமல் விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன், இப்போ திருப்பி அந்த சான்ஸ் வருமா தெரியல. நான் இதை எல்லா விதத்திற்கும் ஏற்ற மாதிரி சொல்லுவேன். அதாவது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன, ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுல, ஒரு காதலிக்கிறதுல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். திருப்பி அந்த பெண்ணோ ஆணோ கிடைக்காத போது டக்குன்னு உங்களுக்கு வேற மாதிரி என்ன தோணும், அடாடா இதை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணும். அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணும், ஒரு நல்ல கம்பெனி கிடைக்காம போச்சேன்னு தோணும், தொழிலை ஆரம்பிக்காமல் போய்விட்டோமே, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சான்ஸ் வந்தது, யூடியூப்பில் ஒரு சான்ஸ் வந்தது, இன்ஸ்டாகிராமில் ஒரு சான்ஸ் வந்தது. இது எல்லாமே ஏற்கனவே வாய்ப்புகளை நழுவ விட்டவர்களுக்கு ராகு கேது பேச்சுக்கு பிறகு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வருடப்பிறப்பின் 1 மாதம் கழித்து ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படியே சிக்கனை பிடிச்சிக்குவீங்க. கௌரவம், அந்தஸ்து உயரும். தனுசு ராசிக்காரர்கள் புகழ் பெறப் போகிறீர்கள். எப்போவுமே 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசிநாதன் சுபராகி ராசியை பார்த்தாலே, குரு உங்க ராசியைத்தான் பார்க்கிறார், உங்களுக்கு ஒரு சொந்த ராசிநாதன் அவர். அடுத்த ராசியை பார்த்தாலே அவர் அந்த இடத்துல மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியவர். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு நல்லவன் அடுத்தவங்க வீட்டுக்கே நல்லா செய்யக்கூடியவர் நம்ம வீட்டுக்கே நல்லதுகளை செய்யறதுக்கு எத்தனை டபுள் மடங்கு நல்லதுகளை செய்வார் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய யோக மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தனுசிற்கு வரப்போகின்ற மாதத்திலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டு யோக காலமாக கண்டிப்பாக அமையும்.